உங்கள் வாசன் டிடிஎஃப் எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம விலாகில் இன்ட்ரோலேயே நான் சொல்லிடுறேன், ரொம்ப ஓப்பனப்பாக நான் பேச போகிறேங்க. ஸோ வந்து எல்லா விலாக்லேயுமே நீ ஓப்பனாக தானே பேசுவேன் அப்படின்னா எல்லா விலாக்லேயுமே நம்ம ஓப்பனாக தான் பேசுவோம். பட் ஈவன் தோ நமக்குன்னு ஒரு சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். மற்ற யூடியூபர்ஸ்க்கெல்லாம் இவ்வளோ தான் ரெஸ்ட்ரிக்ஷனு, பட் டிடிஎஃப் வாசன்னா மட்டும் இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷனு. நம்ம ஃபன்னாக பேசினாலே கான்ட்ரவர்சி ஆக்கிட்டு போயிட்டுருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம எவ்வளோ ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கணும். பட் இன்றைக்கி நான் அப்படிலாம் இருக்க போகிறது கிடையாது, எப்போவுமே அப்படி இருக்க போகிறது கிடையாது. பட் இன்றைக்கி ரொம்ப அப்படி இருக்க போகிறது கிடையாது. வாசா ஓப்பனாக பேசினா நிறைய ப்ராப்ளம் வருமே அப்படின்னா வரட்டுங்க, பார்த்துக்கலாம். ஏன்னா 10/11 நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொல்லி ஃபேஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். நீங்கள் பார்க்குற பிரச்சனையெல்லாம் எவ்வளோங்க, இன்னும் எவ்வளவோ இருக்குது நான் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ப்ராப்ளம்ஸ். பைக் எடுத்துகிட்டு நீங்கள் வெளியே ரைட் போகிறீங்க, இல்லைன்னா எங்கேயோ போகிறீங்க, பக்கத்தில் போகிறீங்கனாலும் ப்ராப்பராக ரைடிங் கேஸ் போட்டு பைக் ஓட்டுங்க. ஹெல்மெட்டு, ரைடிங் ஜாக்கெட்டு, க்ளவுஸு, பூட்டு, பேண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே போயிட்டுருக்கலாம். எல்லாம் ப்ராப்பராக ரைடிங் கேஸ் போட்டு பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. டிடிஎஃப் சப்போஸ் அந்த பொருள் வாங்க உங்களுக்கு டைம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் நாளில் டிடிஎஃப் பிட் ஷாப் வந்துடும். நீங்கள் ஆர்டர் மட்டும் போட்டிங்கன்னா போதும், வீட்லேயே கொண்டு வந்து நாங்கள் சேர்த்திடுவோம். அப்படி இல்லாத பட்சத்துக்கு கடையை வந்து விசிட் பண்ணுறீங்கன்னா கடையை வந்து பண்ண ரொம்ப ப்ரீமியமாக ரெடி பண்ணிகிட்ருக்கோம், ரெடி ஆகிடும். நீங்கள் கடையில் வந்து கூட நல்ல ஒரு குவாலிட்டியான பொருள், ப்ரீமியமான பொருளை பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ண தர முடியுமோ பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தரேன். ஆக்சுவலி நார்த் இந்தியன் யூடியூபர் ஒரு அண்ணா வந்து பாருன்னா பைக் எடுத்துகிட்டு ரைடு கிளம்பி போகிற வழியில் தவறியிருக்கார், ஆக்சிடெண்ட் நடந்து. பட் பிரச்சனை ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஃபேமிலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறேன். அந்த அண்ணனுக்கு ஒரு ஆர்ஐபி. ஸோ ஒரு ரைடரை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தம் இருக்குது. பட் எனக்கு அந்த அண்ணாவை எனக்கு தெரியாது. ஏன்னா ஒரு ஹிந்தி ஒரு மோட்டோ விலாகர். ஸோ வந்து நார்த் சைட் மோட்டோ விலாகர்ஸ் எல்லாருமே ஹிந்தி தான். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு ஹிந்தி தெரியாதனால நம்ம ஹிந்தி விலாக்ஸ்லாம் பெருசாக பார்க்க மாட்டோம்ல. பட் இருந்தாலும் நான் வந்து அதர் லாங்குவேஜஸ்லாம் பார்ப்பேன். ரொம்ப ஒரு பாப்புலரான வீடியோஸ், இப்போ UK07 அண்ணாவோட வீடியோஸ், அவரோட வீடியோஸ்லாம் ஏன் பார்ப்பேன்னா, நிஞ்சா H2 ஹைபுஸெல்லாம் வச்சுருக்காரு, மாடிஃபைலாம் பண்ணுவார், எப்படிலாம் பண்ணுறாங்க, அவங்களோட ஐடியாவை கேதர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு நாலேஜுக்காக பார்ப்பேன். JS ஃபிலிம்ஸ் அவங்களும் ஹைபுஸா வச்சுருக்காங்க, ஹைபுஸாக்காக எந்தெந்த எக்ஸாஸ்ட் போடலாம் அப்படின்லாம் நான் ப்ரெஃபர் பண்ணுவேன். பட் இந்த அண்ணனை எனக்கு பெருசாக தெரியாது. பட் ஒரு ரைடர் போயிட்டாரேன்னு சொல்லி மனசு வருத்தமாக இருக்குது. ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா நிறைய பேர் சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க. அதுதான் அதை பார்த்த உடனே மனசு ரொம்ப குத்தி குமுற ஆரம்பிச்சிருச்சு. அதனாலையும் பேசுகிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு வந்து பண்ணால், அவங்கள பற்றி தப்பான ரூமர்ஸை பரப்பிட்டுருக்காங்களோ நம்ம தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபீல் ஆகுது. எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேங்க. ஸோ வந்து அவங்க வந்து பண்ணால் 300 கிலோமீட்டர் வேகத்தில் போய் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் பேர் சொல்கிறாங்க. இன்னொரு செட் ஆஃப் பேர் என்ன சொல்கிறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் 300 கிலோமீட்டர் ஸ்பீடாக அட்டன் பண்ண போகும்போது, அதாவது ஒரு 200 கிலோமீட்டர்ஸை தாண்டி போயிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அதனால தான் அவர் தவறிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் சொல்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அவங்க வேகமாக போயெல்லாம் தவறலை அப்படின்னு ஒரு செட் ஆஃப் பேர் சொல்கிறாங்க. நமக்கு ஹிந்தி தெரியாதனால பெருசாக ரிசர்ச் பண்ண முடியல. இதே தமிழோ இங்கிலீஷோ அப்படின்னா நான் பிரித்து மேய்ஞ்சிருப்பேன். அது போக நம்மகிட்ட டைமும் இல்லை இதை பற்றி பெருசாக ரிசர்ச் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இப்போ நான் பேச போகிறேன். ஆஸ் அ ஒரு யூடியூபராக இத்தனை வருஷம் பைக் ஓட்டின எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட தரேன். நீங்கள் இப்போ ஒரு புல்லட்டை ஓட்டிகிட்ருக்கீங்க. புல்லட் இஸ் மேடப் ஆஃப் மெட்டல். அது மெட்டல் என்ன மெட்டல்னால் நம்ம ஆராய்ச்சி பண்ண வேணாம். புல்லட் இஸ் மேடப் ஆஃப் மெட்டல். நீங்கள் புல்லட் எடுத்துகிட்டு 70 கிலோமீட்டர் வேகத்தில் போய் ஒரு இடத்துல முட்டிட்டீங்க அப்படின்னா அந்த 70 கிலோமீட்டர் வேகத்தில் போன அந்த புல்லட் என்ன ஆகிருக்கும்? லைட் உடஞ்சிருக்கும், ஃபோர்க்கு பெண்ட் ஆகிருக்கும், வீலு பெண்ட் ஆகிருக்கும். இது ஹிட் பண்ணியிருந்தா. இதுவே நீங்கள் தரைச்சிட்டு போயிருந்தால் சைடில் ஹேண்டில் பார், சைடில் இருக்கக்கூடிய டேங்க் எல்லாமே காலியாகிருக்கும். ஓகேவா? இதுவே அதே புல்லட்டில் நீங்கள் 300 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறீங்க. புல்லட் 300 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகாது, பட் போகுதுன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. என்ன ஆகிருக்கும்? இடித்தாலும் காலி, தரைச்சிட்டு போனாலும் காலி. ஏன் தரைச்சிட்டு போனால் காலினா, 300 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய் தரைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். டிடிஎஃப் கதவை மட்டும் மூடிட்டு வந்துடுறேன். ஆக்டிங் கிளாஸ்க்காக வந்திருக்கேங்க. ஒரு புல்லட்டில் 300 கிலோமீட்டர்ஸ் வேகத்தில், அதாவது இமேஜினேஷன் தான், 300 கிலோமீட்டர்ஸில் போய் விழுந்து சரைச்சிட்டு போகுது அப்படிங்கிற பட்சத்தில் அது சரைச்சிட்டு மட்டும் போகாது. இப்படி போகும்போது போகிற வேகத்தில் அப்படியே உருண்டு 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 பறந்து போயிடும். சரிங்களா? புல்லட்டுக்கே இந்த நிலைமைன்னா ZX-10R மேட் அப் ஆஃப் ஃபைபர்ஸ். அப்போ அந்த வண்டி என்ன ஆகிருக்கும்? அந்த ஆக்சிடெண்ட் ஆன பைக்கை பார்க்குறீங்க, ஃபோர்க்கு பெண்ட் ஆகலை, வீலு பெண்ட் ஆகலை, பின்னாடி எந்த ஒரு டேமேஜும் இல்லை, டேங்குக்கு எந்த டேமேஜும் இல்லை, சீட் சைடில் எதுவும் டேமேஜ் இல்லை. ஆனால் அந்த ஹெட்லைட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய பார்ட்ஸ்லாம் உடஞ்சிருக்கு. அது வந்து ஸ்டாப்பி ஆகி தான் ஆக்சிடெண்ட் ஆகிடுக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்து பெருசாலாம் இழுத்துட்டு போன மாதிரி எனக்கு ஃபீல் இல்லை. ஆக்சிடெண்ட் ஆகி கொஞ்சம் தூரத்துலேயே வண்டி நின்றுச்சு. சரிங்களா?
அப்போது 300 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிருந்தால் அந்த பைக்கே இருந்திருக்காதுங்க, சுக்கு நூறாக போயிருக்கும். அப்படி இருக்கும்போது இவங்க வந்து ஃபேக் நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்கன்னு சொல்லி என் மைண்டில் ஓடுது. சப்போஸ் இதை பற்றி தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அங்கே என்ன தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. தயவு செஞ்சு ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ண வேணாம். அண்ட் வந்து கமெண்ட்ஸ்லாம் போய் பார்த்தேன். கமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வுலகில் தேவையில்லாத ஒருவன் ஒளிந்தான், அதே மாதிரி உலகத்தோட வெயிட்டை வந்து எப்படியோ கம்மி ஆயிடுச்சு, அப்படி அவ்வளோ ஒஸ்ட்டாக கமெண்ட்டுங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்த்தா எப்படி இருக்கும்? அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்க்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் ஈவன் தோ ஹிந்திலலாம் அவங்க போட்டிருப்பாங்களே, அதை பார்த்துருப்பாங்க. தமிழ் வாக்கியங்களில் அப்படி இருக்கும்போது எனக்கு ரொம்ப பெயின் ஆகுது. இது நம்மளோட பண்பே கிடையாது. வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு தான் நம்ம தமிழ்நாடு. அப்படி இருக்கும்போது ஒருத்தன் ஒளிஞ்சாண்டான்னு சொல்லி சந்தோஷப்படுறது எந்த வகத்தில் நியாயங்க? கரெக்டு தானுங்க. இது இப்போன்னு இல்லை, இவர் அதுக்கப்புறம் டுக்காட்டியில் ஒருத்தர் தவறினார் அப்போது. அப்புறம் மேட் பைரட்னு ஒரு அண்ணா, அவரோடது நியூஸ் சேனலில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்போல்லாம் அந்த கமெண்ட் செக்ஷன் எடுத்து பார்க்கும்போது அதில் அவ்வளோ நெகட்டிவ், எப்படி செத்துட்டாண்டான்னு. அது ரொம்ப தப்பு இல்லைங்க. அதே மாதிரி அதே கமெண்டில் வந்து கீழே வந்து பண்ணால் டிடிஎஃப் வாசன் எப்போ சாவார், அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்லாம் கமெண்ட். ஸோ நான் சாகணும்னு நினைக்கிற நல்ல நல்ல உள்ளங்களுக்கு நான் என்ன பதில் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துட்டிங்கன்னா, இருங்க நான் ஒரு சின்ன கதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான பதில் சொல்கிறேன். என்னென்னா, ஒரு வருஷம் இருக்குங்க, நம்ம நேபாள் ரைடு கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து டயர்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணிடலாமேன்னு சொல்லி ஆட்டோமால் அப்படிங்கிற ஒரு கடைக்கு போய் டயர் மாற்றினேன். அப்போ டிடிஎஃப் பிட் ஷாப் இருந்துச்சுன்னா நான் டிடிஎஃப் பிட் ஷாப்பில் தான் போய் டயர் மாற்றிருப்பேன். அந்த கடையில் இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு பையன் கஸ்டமர் தான் நினைக்கிறேன், மறந்துட்டேன். ஒரு கஸ்டமர் இன்னொரு கஸ்டமர்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, டேய் இர்ஃபான் வியூவோட சேனல் ஒளிஞ்சிருச்சுடா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிறாங்க. நான் இர்ஃபான் வியூ அண்ணாவோட சேனல்ஸ் அப்பப்போ பார்ப்பேன். அப்படி இருக்கும்போது என்னையா சொல்கிறாங்க, அந்த அண்ணன் காப்பிரைட் வர்ற மாதிரிலாம் எதுவும் செஞ்சுருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு போய் சேனலுக்குள்ளே போய் பார்க்குறேங்க, சேனல் இல்லை. அதுக்கப்புறம் அவங்களோட பேர் போட்ட உடனே மீம்ஸ்லாம் வந்துச்சு, அதாவது வீடியோ பண்ணி மீம்ஸு. அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் போனால் இன்ஸ்டாகிராமில் அப்படி ஒரு மீம்ஸ் எல்லாம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க, எப்படியோ குண்டை ஒளிஞ்சாண்டா அப்படின்லாம் அத்தனை விஷயங்கள். எனக்கு அதை பார்க்கும்போது என்னடா ஒருத்தன் விழுந்துட்டானோன்னு இப்படி விழுந்து சிரிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி எனக்குள்ளேயே மனசுக்குள்ளே ஒரு ஆதங்கம். அங்கே பேசிட்டு இருந்த 2 கஸ்டமர்ஸை திட்டேன். ஏன் ப்ரோ, நாளைக்கு உன் வீட்டில் ஒருத்தனுக்கு இப்படி நடந்தாலும் இப்படி தான் சிரிப்பியா ப்ரோ அப்படின்னு நான் கேட்டுட்டேன். இப்போது அந்த அண்ணாவை எனக்கு பிடிக்குங்க, பிடிக்காதுன்னெலாம் இல்லை, எனக்கு அந்த அண்ணாவை பிடிக்கும். அந்த இடத்துல எனக்கு பிடிக்காதவங்க ஒருத்தங்களோட சேனல் போயிருந்தாலுமே வருத்தப்பட்டிருப்பேனே தவிர அதுக்கு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். அது ரொம்ப தப்பு இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சேனல் போயிடுச்சுன்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அவங்க அந்த நிலைமைக்கு வர அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஒவ்வொருத்தங்க வாழ்க்கையிலுமே ஸ்டார்டிங் கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. எண்டிங் அவங்க போடுற ஹார்ட் ஒர்க்னால தான் அந்த எண்டிங் அவங்களோட வாழ்க்கையில் சூப்பராக இருந்திருப்பாங்க. இப்போ என் லைஃப் நல்லா போயிட்டுருக்குங்க. மேபி நிறைய பேர் வெளியே இருந்து பார்க்கும்போது டிடிஎஃப் வாசனுக்கு என்னடா நல்லா இருக்கான், நம்ம பொழப்பு தான் இப்படி போகுது அப்படின்னு நினைப்பாங்க. அதுவே தப்புங்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், உங்களாலையும் முடியும். அதனால தான் எல்லா வீடியோலையுமே ஒரு விஷயத்த ஒரு வாட்டிக்கு மேலே சொன்னோம்னா போர் அடிச்சிடும். பட் ஈவன் தோ நான் பல வாட்டி சொல்லுவேன், உங்களால் முடியும் டிடிஎஃப், டெடிகேஷன், பேஷியன்ஸ், கண்டினியூட்டி, ஹார்ட் ஒர்க் அப்படிம்பேன். ஏன்னா அந்த விஷயத்தில் தான் நான் சக்ஸஸ் ஆனேன். அதனால தான் வந்து பண்ண இந்த விஷயத்தை நான் எல்லா வாட்டியுமே சொல்லிகிட்டு இருக்கேன். எல்லாருனாலையுமே முடியும். அவனுக்கு என்னடா அவன் வாழ்க்கை சூப்பராக போகுதுன்னா ஏன் நம்மளால் முடியாதா? கண்டிப்பாக நம்மளால் முடியும். நம்மளோட ஹார்ட் ஒர்க்கை போட்டோம்னா நம்மளாலேயும் முடியும். அண்ட் வந்து பண்ணால் உங்களால் யூடியூப் சேனலில் மட்டும்தான் வின் பண்ண முடியும்னு இல்லை. உங்கள் மனசுக்குள்ளே உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அதில் நீங்கள் ஃபோக்கஸ், ஒரு டெடிகேஷனை வச்சு ஹார்ட் ஒர்க்கை போட்டு கொஞ்சம் பொறுமையாக இருந்து அதை கண்டினியூவாக செஞ்சிங்கன்னா அந்த விஷயத்தில் நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுவீங்க டிடிஎஃப். ஸோ வந்து என் டிடிஎஃப் இதெல்லாம் நல்லா புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். இதை வந்து பண்ணால் ஒரு வெளியிருந்து வர்றவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். அண்ட் வந்து என்ன வெறுக்கக்கூடிய நல்ல நல்ல உள்ளங்கள்கிட்ட நான் என்ன சொல்கிறேன்னா, நான் உங்களை ஹேட்டராகவே பார்க்கலைங்க. ஆக்சுவலி தெரிஞ்சோ தெரியாமலையோ நான் ஏதாவது ஒரு தப்பு செஞ்சுருந்தா என்னை உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி என்னை மன்னிச்சிடுங்க. பட் இருந்தாலுமே நான் என்ன சொல்கிறேன்னா, நான் தப்பானவனா உங்களுக்கு ஃபீல் ஆச்சோ இல்லையோ, நான் தப்பானவனா உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கேன். அதுதான் ரியாலிட்டி, சரிங்களா? பட் என்னை பிடிக்காதவங்களுக்கு சொல்கிறேன், நான் அவ்வளோ தப்பானவன் இல்லைங்க. உண்மையாகவே நானும் என் வீடியோவில் என்ன சொல்லுவேன்னா, என்கிட்ட இருக்கிற நல்ல விஷயத்தை எடுத்துக்கோங்க, என்கிட்ட இருக்கிற கெட்ட விஷயத்தை விட்டுருங்க அப்படின்னு தான் நான் எப்போவுமே சொல்லுவேன். வேகமாக போட்டுனது தப்பு தானேன்னா அஃப்கோர்ஸ் தப்பு. நான் இப்போ குறைச்சிக்கிட்டேனே, இப்போ நான் வேகமாக ஓட்டலையே. எப்போவோ நடந்த பிரச்சனையை கிளவி மாதிரி போட்டு கொட்டுன்னு கொட்டிக்கிட்டே இருந்தால் எப்படிங்க? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த நம்ம பீட்டர் அண்ணாவை சொல்லலாம். பீட்டர் அண்ணா வந்து பண்ண கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் 6 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த பேரிகார்டை இழுத்துட்டு போய் ஃபேமஸ் ஆனார் அப்படின்னு சொல்ல மாட்டேன் நான்.
பேரிகார்டை இழுத்துட்டு போய் நியூஸ் போட்டாங்க. அது பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணலான்னு யோசித்து தாங்கிட்ட இருக்கிற திறமையை ஒரு கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ணி வீடியோவை மேக் பண்ணி நிறைய பேரை சிரிக்க வச்சு ஒரு ஆளாக வளர்ந்துருக்காங்க. ஆனால் இப்போ கூட கேட்கும்போது அந்த அவர் மேலே இருக்கிற அந்த பேட் ஒப்பீனியன் அதை தான் சொல்லுவாங்களே தவிர நல்ல ஒரு கண்டென்ட் மேக் பண்ணி நல்லா எல்லோரும் சிரிக்க வச்சாங்களே அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. இந்த இன்டர்வியூ பண்ணுற நிறைய சேனல்ஸ் அவங்கள எந்திரிச்சு போக வச்சுட்டா கெத்துன்னு நினைக்கிறாங்க. பத்திரிக்கை தர்மத்தையே மீறுறாங்க. அதுதான் உண்மை. அண்ட் நம்ம நியூஸ் சேனல் அண்ணாங்கெல்லாம் நம்மளை பற்றி வீடியோஸ்லாம் போடுறாங்க. நான் அது ஆச்சரியமெல்லாம் பண்ணலைங்க. எப்படி நியூஸ் போட போகிறாங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். தெரிஞ்ச விஷயம் தானே. அதை என்ன பண்ணாலுமே நியூஸ் தான். என்ன கத்தி எடுத்து வச்சது மட்டும்தான் அவங்க நியூஸ் போடல. ஏன்னா அதில் வச்சு நல்லா கலாய்ன்னு கலாய்ச்சிட்டோம். அண்ட் எல்லாமே ப்ராப்பராக பண்ணியிருந்தோம். ஸோ அந்த கத்தி ஒரிஜினல் கத்தி கிடையாது. அப்படி ஒரிஜினல் கத்தியே யூஸ் பண்ணாலுங்க ஸோ நமக்குன்னு ஒரு இது இருக்குது, ஒரு ரூல் இருக்குது, ஒரு லா இருக்குது. அது ப்ராப்பராக நம்ம டிஸ்கிரிப்ஷனு அதெல்லாமே கொடுத்துட்டா பிரச்சனை கிடையாது. அதெல்லாமே ப்ராப்பராக கொடுத்துருந்தோம். அதனால நியூஸ் சேனல் வீடியோ போடல. ஆனால் இது நம்மளை கம்பேர் பண்ணி போட்டுட்டாங்க. அண்ட் கமெண்ட் செக்ஷன்லலாம் பண்ணால் அத்தனை நெகட்டிவ் கமெண்ட்ஸ். நான் என்ன சொல்கிறேன்னா, தப்பு பண்ணாதவங்க அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில் யாருமே இருக்க மாட்டாங்க. நம்மளை குறை பேசுகிறவங்களே பண்ணால் பல தப்பு பண்ணியிருந்திருப்பாங்க, தப்பு பண்ணிக்கிட்டும் இருந்திருப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, தப்பு பண்ணிட்டோன்னா அதை உணர்ந்து நாங்கள் திருந்துறோம்ல. அப்படி இருக்கும்போது ஏன் அதையவே குத்தி காமிச்சு என்ன கிடைக்க போகுது? அண்ட் நான் சாகணும்னு ஆசைப்பட்ட அந்த நல்ல உள்ளங்களுக்கு இப்போ நான் பதில் சொல்கிறேன். அண்ணே, இன்னுமா என்னை நம்பிட்டு இருக்கேன் நான் சாவேன்னு சொல்லி? டிடிஎஃப் இஸ் அன் இம்மார்டல் பிராண்டியா, நம்பியா? ஸோ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, இதெல்லாம் மோட்டிவேஷனாக எடுத்துக்கோங்க. டிடிஎஃப் இப்போ நான் பேசுனது கூட எடுத்து ட்ரோல் பண்ணுவாங்க, அதெல்லாம் கவலை இல்லை. பட் என்கிட்ட இருக்கிற அந்த ஒரு கருத்தை அவங்க எடுத்துக்கிறாங்களா? என்னதான் இருந்தாலும் டிடிஎஃப் எனக்கு 1008 பிரச்சனை வந்தாலும் கிவ் அப் பண்ணலையா அப்படின்னு ஒரு விஷயம் வருதில்ல, அதை நீங்கள் உணர்றீங்களே, அது உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் எடுத்துக்கிறீங்களே, அது ஒன்று போதுங்க. அண்ட் நிறைய விஷயங்கள் பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பேசிக்கிட்டே போகலாம். அண்ட் உங்களுக்காக பண்ண நான் ஒரு பெரிய நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எப்படி ஆக்சிடெண்ட்டை அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. கவலைப்படாதீங்க டிடிஎஃப். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகிற அந்த பாசிபிலிட்டிஸ்லேருந்து ஒரு 60% ஆக்சிடெண்ட்ஸை உங்களால் அவாய்ட் பண்ண முடியும். ஸோ எல்லாமே ஒரு பெரிய லிஸ்ட்டாக போட்டுட்டு வந்திருக்கேன். பைக் ஓட்டக்கூடிய நல்ல உள்ளங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க. உங்கள் அண்ணன், தம்பி, ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் லவ்வர் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்ருங்க. எப்படி நீங்களும் பைக்கெலாம் ஓட்டுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நம்ம டிடிஎஃப் கிட்ட சொல்லவா தேவை? ஸோ அதனால் நீங்களும் இதை நல்லா கம்ப்ளீட்டாக ரிசர்ன் பண்ணுங்கள். ஸோ பைக் ஓட்டுறவங்க மொத்தமாக 3 விதங்க. ஃபாஸ்ட்டாக பைக் ஓட்டுறவங்க, நார்மலாக பைக் ஓட்டுறவங்க, ஸ்லோவாக பைக் ஓட்டுறவங்க. சரிங்களா? இதில் இருக்கிறதுலையே யாருக்கு ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொல்லி பண்ணால் வேகமாக போகிறவங்களுக்கும் ஸ்லோவாக போகிறவங்களுக்கும் தான். ஸோ வேகமாக போகிறவங்க எல்லா இடத்துலையுமே வேகமாக போவான். ஸ்லோவாக போகிறவங்க எல்லா இடத்துலையுமே ஸ்லோவாக போவாங்க, மாட்டிப்பாங்க. பட் நார்மல் மீடியமாக போகிறவங்க அவ்வளோ சீக்கிரத்தில் மாட்ட மாட்டாங்க. பட் அவங்களும் மாட்டுவாங்க. அவங்களும் பத்திரமா இருக்கணும். ஃபாஸ்ட்டாக போகிறவங்களுக்குலாம் நான் என்ன சொல்லிப்பேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, கரணம் தப்பினால் மரணம். இப்படி ஒரு செகண்ட்லேயே எல்லாமே நடந்து முடிச்சிடும். ஸோ வேகமாக போகிறவங்க சென்ஸ் எல்லாமே டக்குன்னு வேலை செய்யும். தலை இப்படி திருப்பி பார்க்கணும், டக்குன்னு இப்படி கண்ணை திருப்பி பார்க்கணும், டக்குன்னு கிளச்ச பிடிக்கணும், டக்குன்னு பிரேக்கை போடணும், டக்குன்னு கியர் ஷிஃப்ட் பண்ணணும், டக்குன்னு கால் பிரேக் அப்ளை பண்ணணும். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது எங்கே எப்படி ஓட்டணுமோ அங்கே அப்படி ஓட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கற்றுக்கணும். ஸோ ஃபாஸ்ட்டாக எல்லா இடத்துலையுமே போகக்கூடாது. ஒரு ஸ்ட்ரீட் ரோடுக்குள்ளெல்லாம் வேகமாகவே போகக்கூடாது. ஸோ அங்கே எங்கேன்னு கூட்டமாக இருப்பாங்க, திடீர்னு உள்ளே ஓடி வருவாங்க, திடீர்னு நாய் வரும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸ்ட்ரீட் ரோட்லலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஹைவேல வேகமாக போங்க. ஹைவேலையும் பண்ணால் ரொம்ப வேகமாக போகக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட் என்ன சொல்லி போட்டிருக்காங்களோ அண்ட் உங்களுக்கே ஃபீல் ஆகும், இந்த ஸ்பீடில் போனால் நம்ம சேஃபாக இருப்போம்னு சொல்லி அந்த ஸ்பீடை நீங்கள் மேற்கொள்ளுங்க. மீடியமாக போகிறவங்க கிட்டே என்ன சொல்லுவேன்னு பண்ணால், நீங்கள் எப்போவுமே பண்ணால் ஒரு மீடியமாகவே தான் போயிட்டுருப்பீங்க. ஸோ உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு மேக்ஸிமம் எந்த ப்ராப்ளமுமே வராதுங்க. அண்ட் ஸ்லோவாக போகிறவங்கக்கிட்ட என்ன சொல்லுவேன்னு பண்ணால், எல்லா இடத்துலையுமே ஸ்லோவாக போகாதீங்க. ஓவர்டேக் பண்ணுற இடத்துல, அதாவது ஸ்லோவாக போகும்போதே அவங்களுக்கே ஒரு நம்பிக்கை வந்துடும், நம்ம ஸ்லோவாக தானே போகிறோம், நமக்கு என்ன நடந்துட போகுது அப்படின்னு சொல்லி. ஒரு டேர்னிங் பண்ணும்போது அப்படி ஸ்லோவாக டேர்னிங் பண்ணுவாங்க, பின்னாடியே திரும்ப பார்க்காம. சில பேர் பின்னாடி திரும்பி பார்த்து ஸ்லோவாக டேர்ன் பண்ணுவாங்க. இவங்க ஸ்லோவாக போகும்போது அங்கே யாருமே இருந்திருக்க மாட்டாங்க, பார்த்துருந்தா. ஆனால் இவங்க திருப்பி முடிக்கிறதுக்குள்ளே ஒரு லாரி வேகமாக இடித்து முடிச்சிடும் கதையை. அதனால் கொஞ்சம் நீங்கள் வேகமாக போகணும். பட் எங்கே எப்படி போகணுமோ அதை அங்கே நீங்கள் அப்படி போய்க்கணும். ஏன்னா ஓவர்டேக் பண்ணும்போதெல்லாம் ஸ்லோவாகவே ஓவர்டேக் பண்ண முடியாது. திடீர்னு லாரிக்காரங்க விசிபிலிட்டி இருக்காது. ஸோ கண்ணாடி அவங்களுக்கு ஒரு லிமிட் தான் இருக்கும். சில இடத்துலலாம் இன்விசிபிளாக தான் இருக்கும். அது பேர் இன்விசிபிள்னு சொல்ல மாட்டாங்க, பார்க்க முடியாத இடங்கள் இருக்கும்.
டிஃபெக்டிவ் ஏதாச்சும் சரிங்க ஏதோ ஒன்று வரும். ஸோ அந்த இடத்துல தெரியாமல் சரி யாரும் வரல போகல அப்படின்னு சொல்லி திருப்பிடுவாங்க. அதனால் ஓவர்டேக் பண்ணும்போது சான்ஸ் கிடச்சிருச்சு, டைம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் டக்குன்னு ஓவர்டேக் பண்ணி முடிச்சுட பார்த்துருக்கோங்க. அண்ட் இன்னும் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் மிரர்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கணும். டிடிஎஃப் மிரரை கரெக்டாக பார்த்து வராங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இண்டிகேட்டர் ஒரு இடத்துல திரும்ப போகிறோம் அப்படின்னா ஒரு 4 செகண்ட் 3 செகண்டுக்கு முன்னாடியே மினிமம் ஒரு 3 செகண்ட் 4 செகண்ட் முன்னாடி இண்டிகேட்டர் போட்டுருங்க. மிரர் செக் பண்ணி பார்த்துட்டு யாருமே வரல அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சமாக திருப்புங்க. இண்டிகேட்டரே நிறைய பேர் போடாமல் திருப்புவாங்க. சில பேர் பண்ண கரெக்டாக திருப்பும் போது இண்டிகேட்டர், அதாவது திருப்புனக்கப்புறம் போடுற இண்டிகேட்டர்ஸ் காரங்களும் இருக்காங்க, கரெக்டாக திருப்பும் போதே இண்டிகேட்டர் போடுறவங்களும் இருக்காங்க. அதெல்லாம் பண்ணால் டேஞ்சர். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 4 செகண்ட் 5 செகண்ட்ஸ்க்கு முன்னாடியே பண்ணால் நீங்கள் இண்டிகேட்டர்ஸ் போடணும். அண்ட் முன்னாடி போகிறவங்களையும் நம்பாதீங்க, பின்னாடி வர்றவங்களையும் நம்பாதீங்க, சரிங்களா? அண்ட் பிளைண்ட் ஃபாலோவிங் பண்ணிடாதீங்க. பிளைண்ட் ஃபாலோவிங் என்னென்னா, இப்போ ஒரு வண்டி முன்னாடி போயிட்டுருக்குன்னா இந்த வண்டிக்கு பின்னாடி ஒட்டியே ட்ராவல் பண்ணி போகிறது தான் பிளைண்ட் ஃபாலோவிங். அவங்கள கண்மூடித்தனமாக நம்பி அவங்க பின்னாடியே போகிறது. அப்படி போகும்போது என்ன பிரச்சனை ஆகும்னா, இப்போ ஒரு கார் போகுதுன்னு வைங்க, நீங்கள் காருக்கு நடுவில் பின்னாடி ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கீங்க. காருக்கு டயர் 2 பக்கம் இந்த பக்கம் இருக்குமா, 4 பக்கம் இப்படி இருக்குமா. ஸோ அப்படி இருக்கும்போது பண்ணால் நடுவில் குழி இருக்கும். அவன் நமக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழிக்கு அப்படியே நடுவுலேயே அப்படியே ஜாலியாக போவாங்க. நடுவில் தான் ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கிறதுனால. ஆனால் நீங்கள் பின்னாடி பிளைண்டாக ஃபாலோ பண்ணதால் ஒரு பெரிய குழியை டக்குன்னு நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். ஏன்னா அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் உங்களால் கட்டே அடிக்க முடியாது. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் கூட கிடையாது, அது மில்லி செகண்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி இன்னொன்று என்ன நடக்கும்னா, இப்படியே கார்காரங்க போயிட்டு இருப்பாங்க, நாய் முன்னாடி நின்றுட்டுருக்கும், நாய் இருக்கே அப்படின்னு சொல்லி சடனாக கட்டடிப்பாங்க. பக்கத்தில் தூரத்துலேயே கட்டடிச்சிட்டா பிளைண்ட் ஃபாலோவிங் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. பட் பக்கத்தில் கட்டடிச்சிட்டாங்கன்னா பிளைண்ட் ஃபாலோவிங் பண்ணுறவங்களுக்கு ஒரு பேராபத்து. அதுவும் மில்லி செகண்ட்லேயே நடந்து முடிச்சிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பிளைண்ட் ஃபாலோவிங் பண்ணிடாதீங்க. நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு 10 மீட்டர்ஸ்னு சொல்லி ஒரு வாய் வார்த்தையில் சொல்கிறேன். ஸோ ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் விட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் அது கரெக்டாக இருக்கும். ஸோ வழி தெரியாதவங்க, என் ஃப்ரெண்டு முன்னாடி தான் போயிட்டுருக்கான், அவனை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி பிளைண்ட் ஃபாலோவிங்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ் விட்டு நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணிப்போங்க. அதுக்கப்புறம் சடன் பிரேக்ஸ் அவாய்ட் பண்ணணும். அப்போ எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா, அப்போ நீங்கள் பிரேக் அடிக்கலாம். அப்போவுமே அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் டக்குன்னு மிரர் பார்க்க முடியுமான்னு பார்க்கணும். ஆனால் அந்த டைமில் முடியாது. ரொம்ப ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடக்க போகுது அப்படிங்கிற பட்சத்தில் வேறு வழி இல்லை, என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம்னு சொல்லி சடன் பிரேக் போடுறது தான் புத்திசாலித்தனம். நான் எந்த சடன் பிரேக்ஸ் கூடவே கூடாது அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ 100க்கு 20% தான் பிரேக் அப்ளை பண்ண வேண்டிய நிலமை வரும். பட் அந்த இடத்துல சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பயத்தினாலையும் அண்ட் சில பேரில் வேணும்னே சடன் பிரேக்ஸ் அடிப்பாங்க. அவங்க ஒரு 90% பிரேக் அப்ளை பண்ணிவிடுவாங்க. அப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, சில பேர் உங்களை பிளைண்ட் ஃபாலோவிங் பண்ணால் உங்களை ஹிட் பண்ணிவிடுவாங்க. கட்டடிச்சு போகிறவங்க, ஸ்கில் இருக்கிறவங்க கட்டடிச்சு போயிடுவாங்க. பட் ஸ்கில் இல்லாதவங்களோ இல்லை அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அங்கே இருக்கிறவங்களோ, ஏன்னா ஸ்கில் இருக்கிறவங்களே மாட்டுவாங்க. அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஒன்றுமே பண்ண முடியாது ஸ்கில் இருந்தாலும். ஸோ டக்குன்னு ஹிட் பண்ணிவிடுவாங்க. அது ஸ்பீடு அவங்களும் குறைக்க ட்ரை பண்ணுவாங்க. கொஞ்சம் தூரத்தில் வந்தாங்கன்னா ஸ்பீடை குறைக்க ட்ரை பண்ணுவாங்க, முடியாத பட்சத்தில் ஹிட் பண்ணிடுவாங்க. அதனால் சடன் பிரேக்ஸ் கூடவே கூடாது. தேவையில்லாத இடத்துல பிரேக் அடிக்காதீங்க. அதுக்கப்புறம் வேறு என்னென்னு பண்ணால், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி முன்னாடி போகிறவங்களையும் பின்னாடி போகிறவங்களையும் நம்பாதீங்க. பிளைண்ட் ஃபாலோவிங் பண்ணாதீங்க. டயர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிடிஎஃப். ஸோ பைக்கில் பண்ணால் எந்தெந்த ஸ்பேர் பார்ட்ஸ் போகுதோ அந்தந்த ஸ்பேர் பார்ட்ஸை ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க. டயர்லாம் பண்ணால் ரொம்ப காசு வருமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போன டயரை மட்டும் மாற்றிட்டு ஓரளவுக்கு பாதி டயர் முக்கால்வாசி போன டயரை வச்சு பைக் ரைட் பண்ணாதீங்க. ஏன்னா அது என்றைக்கு பார்த்தாலுமே ரிஸ்க் தான். அண்ட் நீங்கள் இந்த டயரை ஒரு டைம் மாற்றி அந்த டயரை ஒரு டைம் மாற்றினீங்கன்னா 2 டயருமே ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் பண்ணும். 2 டயருமே அட் அ டைமில் வழுக்கி விழுந்தவங்கள விட ஒரு டயர் மெயினாக வழுக்கி விழுந்தவங்க தான் ஜாஸ்தி. ஸோ டயர் ஒரு கட்டத்துக்கு மேலே போயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அதை நிறைய பேர் ரீஃபர்மினேஷன்லாம் பண்ணுவாங்களாம். அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. புது டயர் போங்க. அதுவும் இல்லாமல் ஃபாஸ்ட்டாக ரைட் பண்ணுறவங்களுக்கு நான் என்ன அட்வைஸ் தருவேன்னா, முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் 2 டயருமே மாற்றிடுங்க. அந்த ஃப்ரண்ட் டயரை எப்போவாது எடுத்து வச்சுக்கோங்க. என்றைக்காவது நீங்கள் ஸ்லோவாக ஓட்டும் போது அதை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். பட் அது சஜஸ்டபிள் கிடையாது. நீங்கள் 2மே புது டயர் போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் கட் அடித்து ஓட்டும் போது சரி, பிரேக் அடிக்கும் போது சரி, 2 டயருமே ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ணும். பட் எப்போவுமே புது டயர் வாங்கின உடனேங்க எடுத்தோடனே வேகமாக போயிடாதீங்க. புது டயர் வாங்கி ஒரு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பீடிங் பண்ணிங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா புது டயர் அப்படிங்கிறதுனால அப்பவும் ஒழுக்கும். புது டயருங்கிறதுனால நீங்கள் புது டயர் போட்டு யாராவது போய் டக்குன்னு சடனாக பிரேக் அடிச்சு பாருங்களேன், அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்டு வரும். அதுக்கப்புறம் பண்ணால் டயரை பற்றி பேசின உடனே கார்னரிங் பற்றி பேசியே ஆகணும். நிறைய கார்னரிங் லவர்ஸ் நம்ம வ்ளாகை பார்த்துட்ருப்பீங்க. கார்னரிங்னால் அவ்வளோ என்ஜாய் பண்ணி அப்படியே வண்டியை திருப்பிட்டு போகிறவங்க. ஏன்னா நானும் அப்படி தான். பட் அந்த இடத்துல ஒரு பெரிய 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 ஆபத்து இருக்குது. என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, டயர் வலிக்கி விட்டு விழுகிறது. நான் அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா,
வெட் சர்ஃபேஸில் தயவு செஞ்சு யாருமே கார்னரிங் பண்ணாதீங்க. வெட் சர்ஃபேஸில் கார்னரிங் பண்ணாதீங்க, மட் இருக்கிற இடத்துல கார்னரிங் பண்ணாதீங்க, மண் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல கார்னரிங் பண்ணாதீங்க. அண்ட் வந்து நம்ம வந்துட்டுருக்கோம், அதாவது எவ்வளோ பெரிய ஸ்கில்டு ரைடராக இருந்தாலுமே அந்த இடத்துல ஒன்றுமே பண்ண முடியாதுங்க, எல்லாமே நடந்து முடிஞ்சிடும். நடக்கணும் அப்படிங்கிறது நடந்தே தீரும். அதுக்கப்புறம் ஹிடன் கார்னரிங். ஸோ வந்து அந்த கார்னரிங்கே நமக்கு பெருசாக தெரியாது, ஓப்பனாகவே இருக்காது. ஓப்பனாக இருக்கிற கார்னரிங்கில் கூட நீங்கள் தாராளமாக கார்னரிங் பண்ணலாம். பட் இதுவே ஹிடன் டேர்னிங்கில் வந்து பண்ணால் நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த இடத்துல சம்மந்தமே இல்லாமல் ஓவராக ஏறி வர்ற லாரி டிரைவர்ஸு, கார் டிரைவர்ஸு, பைக் ரைடர்ஸே நான் வந்து எக்கச்சக்கமாக ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் கார்னரிங் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களால் அப்போ அந்த டைமில் பிரேக் அடிச்சிங்கன்னா ஸ்கிட் ஆக்கி விட்ரும். அந்த வண்டியை இப்படி நீங்கள் தூக்கி இப்படி பிரேக் அப்ளை பண்ணுறதுக்குள்ளேயே எல்லாமே நடந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அனிமல் கிட்ட பார்த்து பத்திரமா சேஃபாக இருங்க. மெயினாக ராஜன் சார்கிட்ட நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ராஜன் சார்னால் சும்மா இல்லைங்க. ஸோ அந்த ராஜன் அப்படிங்கிறத வந்து நாயை தான் வந்து நான் பாசமாக வந்து ராஜன் நம்ம. ஸோ வந்து நாய் மட்டும் ஆக்சிடெண்ட்ஸ்க்கு காரணம் இல்லைங்க. நாய், மாடு, குதிரை, இந்த மாதிரி எல்லா ஜீவராசிகளுமே அவங்க என்னங்க பண்ணுவாங்க, அவங்களுக்கு 5 அறிவு ஜீவராசிங்க தானே. அதுங்க ஒரு நாயின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா தன்னோட டெரிட்டரியை அது பாதுகாக்கணும், அதுதான் கிங்காக ஃபீல் பண்ணும். அப்படி இருக்கும்போது யாரோ ஒரு அந்நியப்பட்டவங்க வராங்க அப்படின்னா அவங்கள குறைச்சி அவங்கள துரத்த தான் ட்ரை பண்ணும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம பைக் எடுத்துகிட்டு வரோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம குறைச்சி துரத்த பக்கத்தில் வரும்போது வீலில் மாட்டிடுவோம். அப்படி இருக்கும்போது அதுவும் அடிப்படும், நம்மளும் அடிப்படும். பட் நான் நிறைய பார்த்த விஷயங்கள் என்னென்னா, நாய் எஸ்கேப் ஆகி ஓடிடும், ஆள் மாட்டிப்பாங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த வீடியோ பார்த்துட்ருப்பீங்கன்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும். நார்த் சைடில் இது ரொம்ப ரொம்ப அதிகமாக நடக்குது. அதாவது அத்தனை மாடு நிற்கும். பட் நார்த் சைடு கூட கம்பேர் பண்ணும்போது நம்ம தமிழ்நாடு எவ்வளவோ கிரேட். நாய் மட்டும்தான் இருக்குது. பட் அந்த ரோட்டோரமாக இருக்கிற நாய்ங்களெல்லாம் பிடிச்சிட்டு போய் கேரளா மாதிரி ஏதோ ஒரு கேரளாவை பண்ணாங்க, தப்பாக சொல்லிடக்கூடாது, சாரி. ஸோ வந்து ஏதோ ஒரு ஸ்டேட் வந்து பண்ணால் ரோட்டில் இருக்கிற நாயெல்லாம் பிடிச்சிட்டு போய் கொண்டுட்டாங்க. அப்படி பண்ணக்கூடாது. நாயை எடுத்துகிட்டு போய் அதுக்குன்னு ஒரு இது வச்சு அதை கரெக்டாக வளர்த்தா ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ அந்த மாதிரி ப்ராப்பராக நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். கோயம்புத்தூர் டு காஷ்மீர் எங்க சொல்லணுன்னா, இப்போ நம்மளை பற்றி அவ்வளோ நெகட்டிவ் சொல்கிறாங்களே, எவ்வளோ பெரிய வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். நான் ஸ்டாப்பாக கோயம்புத்தூர்லேருந்து காஷ்மீர் வரைக்கும் நான் ஸ்டாப்பாக கிட்டத்தட்ட ஜஸ்ட் 39 ஹவர்ஸில் 33,500 கிலோமீட்டர்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். பட் அதை பற்றி ஏதாவது நியூஸ் வந்துச்சா? வராது. அண்ட் வந்து நான் வந்து நம்ம டிடிஎஃப் எல்லாத்துக்குமே எவ்வளோக்கு விலையை குறைச்சி, லாபத்தை குறைச்சி, ரைடிங் கேஸ் எல்லாத்துக்குமே டிடிஎஃப்க்கு கொண்டு போய் சேர்த்தணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டுட்டு இருக்கும்போது கூட அவன் சும்மா தான் ஏன் சொல்கிறான், அவன் லாபத்தை தான் ஏன் பார்ப்பான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கலாம். அப்படி பணத்துக்கு ஆசைப்படுற ஆளாக இருந்திருந்தா இப்போ தான் சில ஆப்பு, சில இதெல்லாம் வந்து பேன் பண்ணுறாங்க. நான்லாம் ஆதி காலத்திலே என் வாழ்க்கையில் நான் பேன் பண்ணிட்டேன். வாசா என்னானாலுமே இந்த ஆப்புக்கெல்லாம் நம்ம ப்ரொமோஷன் பண்ணி தரக்கூடாது வாசா அப்படின்னு சொல்லி. எப்போ நான் எந்த ஒரு விஷயத்தை ப்ரொமோட் பண்ணாலுமே அது மக்களுக்கு உதவியாக இருக்கிறத மட்டும்தான் நான் பண்ணியிருப்பேன். அது வந்து எனக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு இதுங்க. பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சிருந்தா நான் எந்தெந்த ஆப் எவ்வளவோ கொடுத்துரு நான் விலை போயிருந்துருக்கலாம். பட் நெவர் எவர். இப்போ தான் வந்து பண்ணால் நிறைய பேத்துக்கு ஒரு புரிதல் வருது. இப்போ கூட வந்து பண்ணால் நிறைய பேர் ப்ரொமோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, சரிங்களா. அவங்க மேலே எந்த ஆக்ஷனும் எடுக்கவும் மாட்டாங்க, எடுக்க போகிறதும் கிடையாது. பட் இதுவே டிடிஎஃப் வாசன் இவ்வளோ வருஷம் பண்ணாமல் இப்போ வேணுன்னே சரி சும்மா பண்ணி பார்ப்போம், ஒரு விளையாட்டுக்கு பண்ணால் கூட அது ப்ராப்ளம் ஆகும். என்ன தூக்கி உள்ளே வைப்பாங்க, ஃபைன் 3 lakhs சம்திங் கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க, அதை கட்ட வைப்பாங்க. இதுதான் போயிட்டுருக்கு. ஸோ வந்து ஒரு இழிச்சவாய் கிடச்சிருச்சா அப்படி தான் வச்சு செய்வாங்க. செய்யுங்கப்பா, நீங்கள் எவ்வளோ செய்ய முடியுமோ செய்யுங்க. நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு இரும்பு தாங்க. இரும்பை எவ்வளோ போட்டு அடி நடித்தாலும் அது ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி தான் நம்மளும் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கும். அண்ட் வந்து நம்ம ரோட்டில் பைக் ஜாலியாக ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு நாய் ஒரு ஓரத்தில் இருக்கும், சரிங்களா. அந்த ஓரத்தில் தானேப்பா இருக்குது, அங்கேருந்து இங்கே எல்லாம் வர்றதுக்குள்ளேயே நம்ம பைக்கை முறுக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. ஏன்னா அந்த மாதிரி நடந்த ஆக்சிடென்ட்ஸ் ஹெவி. அந்த பைக் துரத்திட்டு வர்றதுக்குள்ளேயே நம்ம போயிடலாம் நினச்சி டக்குன்னு மாட்டி கீழே விழுந்துருவாங்க. அதனால் எந்த ஒரு அனிமல்ஸ் இருந்தாலுமே அதை கிராஸ் பண்ணி போகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி கொஞ்சம் ஸ்லோவாகவே போங்க. அடுத்தது என்னென்னா கான்சன்ட்ரேஷனை மிஸ் பண்ணாதீங்க. அதாவது எப்படின்னா, நம்ம பசங்களை பொறுத்தளவுக்கு எப்போவுமே பைக் எடுத்துகிட்டு போனால் பைக்கை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு போகிறது கிடையாது. நானும் அப்படி கிடையாது. அப்படி பார்ப்போம், இப்படி பார்ப்போம், அப்படி பார்ப்போம், அங்கே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், இங்கே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், அப்படியே ரசிப்போம், அந்த நேச்சரை ஃபீல் பண்ணுவோம். அது தப்பு கிடையாது. எது கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகுது அப்படிங்குதுன்னா, ஒரு விஷயத்தை பார்த்தா அந்த விஷயத்தை மட்டுமே பார்த்துட்டு இருக்குது. ஒரு 3 செகண்ட் 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸில் என்ன ஆகிடும் அப்படின்னா, டெக்னிக்கலாக நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து 70 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ஸ்பீடில் போயிட்டுருக்கும் போது, எல்லாருமே போகக்கூடிய ஸ்பீட் தான் 70ங்கிறது. 70 கிலோமீட்டர் ஆஃப் வேகத்தில் போயிட்டு ஒரு பொருளை பார்த்து நீங்கள் 3 செகண்ட்ஸை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு செகண்டுக்கு நீங்கள் 70 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்கீங்க.
அப்போ 3 செகண்டுக்கு எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகி போயிருப்பீங்க? புரியுதுங்களாங்க? 3 செகண்டுக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகி போயிருப்பீங்க. நீங்கள் பைக் ஓட்டிகிட்டு இருக்கும்போது நீங்கள் லாரி அந்த தூரத்தில் பார்த்துருப்பீங்க. இங்கே 3 செகண்டை நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இப்படி பார்க்கும்போது லாரி உங்கள் முன்னாடி இப்படி வந்து நிற்கும். டக்குன்னு எல்லாமே நடந்து முடிஞ்சிடும். அந்த இடத்த நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்படி பார்க்குறீங்களா, டக்குன்னு இப்படி பார்த்துருங்க. இப்படி பார்க்குறீங்களா, டக்குன்னு இப்படி பார்த்துருங்க. இல்லை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இண்டிகேட்டர் போடுறீங்க, கண்ணாடியை பார்க்குறீங்க, ஒரு 2 செகண்ட் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வண்டியை ஓரமாக நிறுத்தி அந்த அழகை ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்புறீங்க. மோட்டோ விலாகர்ஸ்க்கு நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, நீங்கள் வந்து யூடியூப்பில் போயிட்டுருக்கீங்க. மோட்டோ விலாகர்ஸ்க்கு நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, நீங்கள் வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணிட்டுருக்கீங்க, எல்லாத்தையுமே நின்று போக முடியாது. அப்படி இருக்கும்போது உங்களோட ஹெல்மெட்டை நீங்கள் இப்படி திருப்பிட்டு கண்ணை இப்படி ஓர கண்ணில் பார்க்கணும். சரிங்களா? அது முடியாத பட்சத்துக்கு இப்படி லெஃப்ட் பார்த்துட்டு இப்படி நேராக பார்க்கணும், லெஃப்ட் பார்த்துட்டு நேராக பார்க்கணும். அப்படி முடியல அப்படிங்கிற பட்சத்தில் கூட ஓரமாக நிறுத்திக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பண்ணால் ஏபிஎஸ் பற்றி பேசிடலாங்க. ஏபிஎஸ் அண்ட் நான் ஏபிஎஸ். ஏபிஎஸ் இருக்கிறவங்க மழை நினச்சோம் மண் நினச்சோம் பயப்பட தேவையில்லை. சடனாக நீங்கள் பிரேக்கை வந்து அப்ளை பண்ணலாம். பட் இதுவே நான் ஏபிஎஸ் இருக்கிறவங்க, இப்போ மேக்ஸிமம் நான் ஏபிஎஸ் பீப்புள்ஸ்லாம் கம்மி தான். பட் ஈவன் தோ நம்மளோட ஒரு விண்டேஜ் பைக்கை லவ் பண்ணுறவங்க ஆகட்டும், ஏன்னா விண்டேஜ் பைக்லலாம் வந்து பண்ணால் ட்ரம் பிரேக் தானே இருக்கும். சிலது ட்ரம் பிரேக் இருக்கும், சிலது டிஸ்க் பிரேக் இருக்கும். ஸோ வந்து அப்படி இருக்கும்போது வந்து பண்ணால் ஏபிஎஸ் ஆக்சஸ் பண்ண முடியாதுல்ல. நீங்கள் ரொம்ப சேஃபாக இருக்கணும். மலையிலலாம் கொஞ்சம் பார்த்து பத்திரமா மெதுவாகவே ஓட்டுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போது ஏபிஎஸ்ஸாக இருக்கிறவங்க ஜாலியாக போகலான்ட்டேன்னா, பட் டயர் சேஞ்ச் பண்ணாமல் பழைய டயரில் இருந்தால் நீங்களும் சேஃபாக போகணும். அண்ட் வந்து கார்னரிங்லலாம் ஏபிஎஸ் முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. கார்னரிங்கில் எப்போவுமே நெக்ஸ்ட்டு கீரும் ஷிஃப்ட் பண்ணக்கூடாது, கீர் டவுனும் பண்ணக்கூடாது, பிரேக்கும் அப்ளை பண்ணக்கூடாது. அதெல்லாம் நீங்கள் பார்த்து பண்ணணும். வீடியோ என் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த சொல்லிட்டு வீடியோ என் பண்ணிக்கிறேன். நான் வந்து பண்ண பேசிக்காக ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டி நம்மளை சுற்றி கிளம்புது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணி போக தான் பார்ப்பேன். அதை பேசி 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 பெருசாக்க மாட்டேன். பட் இப்போ ஒரு நியூஸ் சேனல்லே நம்மளை பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம அதை பற்றி பேசி தான் நாங்கள் ஆகணும். அந்த இடத்துல நம்ம தரப்பு நியாயத்தை சொல்லி தானே ஆகணும். அதனால தான் வந்து பண்ணால் அதையெல்லாம் நான் பேசுவேன். நான் ஏன் நெகட்டிவிட்டியை அவாய்ட் பண்ணுறேன் அப்படின்னா சிம்பிளான ரீசனுங்க. என்னை பிடிச்சவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? உங்களுக்கு பதில் தர்றதை நான் பார்ப்பேன்னா, நம்மளை கொஞ்சமாக க்ரிட்டிசைஸ் பண்ணி நெகட்டிவ் பண்ணுறாங்களே அவங்கள நான் பார்ப்பேனா? உங்களை தான் நான் நிறைய கண்டுக்கணும். அப்போது நெகட்டிவாக பேசுகிறவங்கள நான் அதிகமாக கண்டுக்கிட்டு உங்களை கம்மியாக கண்டுக்கிறது நான் எந்த வகையில் நியாயம்? அதனால தான் நான் வந்து பண்ண நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நல்ல நல்ல உள்ளங்களை தான் நான் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். அதனால தான் வந்து பண்ண மேக்ஸிமம் நெகட்டிவிட்டி அவாய்ட் பண்ணுவேன். பட் சில நெகட்டிவிட்டி அப்படி இப்படின்னு வர்றது தானுங்க. ஸோ டிடி ஆஃப் வாழ்க்கையில் எதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். சப்போஸ் உங்கள் மனசுக்குள்ளே ஏதாவது ஃபீலிங் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் என்ன பாருங்கள், இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லுங்கள், டேய் நம்ம அண்ணன் டிடிஎஃப் அண்ணனை பாருடா, வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வருது, அந்த முகத்தில் சிரிப்பு குறையுதா அப்படின்னு சொல்லி நீங்கள் அட்ராசிட்டி பண்ணிக்கோங்க. எதை நினச்சும் ஃபீல் பண்ணாதீங்க, ஜாலியாக சில் பண்ணுங்கள். அண்ட் வந்து இப்போ நம்ம இன்றைக்கி பேசினதை வச்சு கூட நிறைய மீன் போட நிறைய சான்சஸ் இருக்குது. அதுக்கு வருத்தப்பட போகிறது இல்லை. பட் என்கிட்ட இருந்து ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துப்பீங்களே, என்கிட்ட இருக்கிற ஒரு தன்னம்பிக்கையை நீங்கள் எடுத்துப்பீங்க. நான் ஏதாவது ஒன்று யோசிப்பேன், அதை பற்றி நீங்கள் எடுத்துப்பீங்க. அண்ட் வந்து இன்னொன்று சொல்கிறேன், எப்போவுமே சொல்கிறது தாங்க, என்கிட்ட இருக்கிற நல்ல விஷயத்தை எடுத்துக்கோங்க, என்கிட்ட இருக்கிற கெட்ட விஷயத்தை விட்டுருங்க. நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குப்பா, கெட்ட விஷயங்கள் கொஞ்சம் தமத்துண்டு இருக்கும். இப்போ அந்த வேகமாக ஓட்டுறதுக்கு அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்கும். பட் கேரக்டர் வகையில் வந்து பண்ணால் நம்மளை குறைய சொல்லிட முடியாது. ஆனால் அதெல்லாம் யாருக்கும் கண்ணுக்கு தெரியாது. நம்ம பண்ணுற நல்ல விஷயங்கள் கண்ணுக்கு தெரியாது. எத்தனையோ பண்ணியிருக்கோங்க. அதெல்லாம் நம்ம சொல்லி நிரூபிச்சாலும் நடக்க போகிறது இல்லை. 2 வேர்ல்டு ரெக்கார்டு வாங்கணுமே, அதை பற்றி ஏதாவது பேசுனாங்களாங்க? நெகட்டிவிட்டிக்கு மட்டும்தான் அந்த ஒரு பவர். அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் சூப்பராக மேலே வந்துட்டு இருக்காங்க. அவங்கள பற்றி எல்லாம் பேசிட்டாங்களாங்க. பட் எல்லாமே இருக்கிறது தான். ஓகே, இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். சப்போஸ் என்னோடய வேர்ட்ஸ் யாரையாவது ஹர்ட் பண்ணியிருந்தால் உண்மையாகவே மனசார சாரி. எனக்கு என்ன தோணுச்சோ அதை ஓப்பனாக நான் பேசிட்டேன், அவ்வளோதாங்க. அண்ட் வந்து பட வேலைகள்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அந்த அப்டேட் வந்து சீக்கிரமாக உங்களுக்கு தருவேங்க. ஸோ வந்து கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பண்ணால் நம்ம மாஸ்க் காட்டிடலாம். அண்ட் வந்து நம்மளை பிடிக்காத ஏதாவது ஒரு நல்ல உள்ளம் என்னை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி என்ன மன்னிச்சிடுங்க. என் மேலே தப்பே இல்லை, பட் இருந்திருந்தால் சாரிங்க. ஓகே, டேட்டா போய் விட்டிக்கார். அவ்வளோ வேகமாக போகணும், சேஃபாக அந்த ஹெல்மெட் போட வேண்டியிருக்கேன். பட் டிடிஎஃப் லவ் யூ மிஸ் லாட்ஸ் பார்த்து பதுமாங்க சேஃபாக லவ் யூ டிடிஎஃப்.